சிவன் ராமனை பற்றி அப்பப்போ நம்ம ஒரு ஒரு சிறப்பை சொல்லியிருக்கோம். நாயன்மார் சொல்லும்போது சிவனிய ராமனையும் பற்றி நம்ம ஒரு இந்த பிடிபி சேனல்லையே அப்பப்போ சொல்லிட்டு வரோம். சிவனிய ராமன் இருந்தால் தான் நமக்கு ஒரு சிவா என்று சொன்னாலே ராமன் தெய்வீக கலையே, சிவன் என்று சொன்னாலே தெய்வீக கலையே, ராமன் என்று சொன்னாலே அருள் என்று மலையே, சிவன் என்று சொன்னாலே தெய்வீக கலையே, ராமன் என்று சொன்னாலே அருள் என்ற மலையே. கூடி தெய்வம் இங்கே இருக்குது, சிவராமனு கீடு இல்லையே. கோடி தெய்வம் இங்கே இருக்குது, சிவராமனு கீடு இல்லையே. பல வேதம் இதையே கூறுது, பல வேதம் இதையே கூறுது, பல பாடல் நிறைந்து பாடுது. சிவன் என்று சொன்னாலே தெய்வீக கலையே, ராமன் என்று சொன்னாலே அருள் என்ற மலையே, அருள் என்ற மலையே. ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமக்கு. இந்த சிவன் ராமன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவா என்பன்னா பசிக்கு பசியில்லாத கஞ்சி கொடுப்பான். ராமா என்று சொன்னால் பழம் சோறு என்னென்ன அமுது எல்லாம் கொடுப்பான். அதனால் இந்த சிவராமனை மனசால நினச்சின்னா இந்த பிறவி எத்தனை பிறவி எடுத்தாலும் கூட வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு பிறவியில் உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பான். அப்பேற்பட்ட திருநாமத்தை இந்த பிடிபி சேனலில் சொல்லிட்டு இருக்கோம். சிவராமான் என்ற நாமத்தை சொல்லி பாருங்கள், அதனுடைய பலன் உங்களுக்கு கைக்கு மேலே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த பிடிபி சேனல் சொல்கிறோம். ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்தே நமஸ்தே.